அதாவது நம்ம அக்யூஸ்ட் படம் ஜி, நீங்க இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு அந்த படத்தோட வேல்யூவே ஜாஸ்தி ஜி. அப்போ ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் என்னதான் சொல்றேன், டைட்டில் தான் சார் அக்யூஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இதெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம ஆடியன்ஸ் எப்படி சார் உள்ள கொண்டு வர்றது? ஆடியன்ஸ் உள்ள வர வைக்கிறதுக்கு ஜி கீழே கமெண்ட் நிறைய வரும், அதுக்கு நீங்க ஒழுங்கா நடிக்கணும்டான்னு வரும். ஆமா அது 100% இல்ல. இப்ப அக்யூஸ் இருக்கு இல்லையா ஜி, அக்யூஸ் பிரியாணி ஒண்ணு பண்றோம் ஜி ரம்ஜானுக்கு. அக்யூஸ்ட் பிரியாணினா என்ன சார் இது புதுசா இருக்குது? நம்ம அக்யூஸ் பிரியாணி ரம்ஜானுக்கு ஒண்ணு பண்றோம் ஜி. பிரியாணினா பிரியாணி ஃபேமஸ். நம்ம சாங்ல படத்துல வந்து நான் பிரியாணி பண்ணி நீங்க ரசிச்சு சுழிச்சு சாப்பிட்டுருக்கீங்க. ஆமா ஆமா, அதை விட கொடுமை சுழிச்சு எல்லாம் சாப்பிட்டோம். இப்போ இந்த பிரியாணிக்கு ஃபேமஸா இந்த சாங்குக்கு யார் ஜி பாட வைக்கலாம்? இதுக்கு யார பாட வைக்கலாம்? நான் பாடினா நீங்களே வேணான்னுவீங்க சார். 2 பேர் இருக்காங்க சார். யாரு ஜி? பிரியாணிக்கும் ஃபேமஸ், பிரியாணி படத்துக்கும் ஃபேமஸ் சார். யாரு பிரியாணி படத்துக்கு? சார் என்ன சார், என்ன மாதிரி அண்ணன் தம்பிங்க சார் அவங்க 2 பேரும். நல்லா யோசிச்சு பாருங்க. பிரியாணி அவங்கதான் வெங்கட் பிரபு பிரேம்ஜி ஜி 2 பேர் சேர்ந்தாங்கன்னா போதும் சார். ஆமா, அந்த பாட்டு இட்டு பண்ணிடுவாங்க. பாட்டு மூலியமா அந்த படம் ஹிட் ஆயிடும். சரிங்களா? பிளான் பண்ணிக்கலாம், அடுத்து பிளான் பண்ணலாம். நீங்க இப்படியே பேசியிருந்தா நான் டப்பிங்